ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாங்கனி சிறகுகள். இந்த vlog வந்து சித்தி வீட்டில் இருந்து தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் சண்டே வந்து மண்டே தம்பியோட பர்த்டே இருந்துச்சு. ஸோ அதனால் சண்டே வந்து எல்லாருக்குமே லீவ் இருக்குது அப்படின்றதுனால சண்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் தம்பியுமே வந்துட்டு டின்னருக்கு வர சொல்லியிருந்தான். ஸோ அதனால் சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து கம்மநல்லிக்கு டின்னருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் கிளம்புனோம். கம்மநல்லியை பொறுத்தவரை அவ்வளோ ஃபுட்டு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படி ஒரு பயங்கர டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுங்க. அதோட இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து நிறைய கடைக்கு கடை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறமா வந்து அங்கே ஷாப்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்மஸ்க்கு ரிலேட்டடாகவே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது இங்கே. அதாவது நாங்கள் இருக்குங்க மல்லேஸ்வரத்தை கம்பேர் பண்ணும்போது கம்யூனிட்டியில் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ ஆனால் சூப்பராக இருந்தது. கிளிப்ஸு, ஹேர் பேண்டு, அப்புறமா செயின், இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே விற்கிறதுக்கும் அங்கே விற்கிறதுக்கும் ட்ரிபிள் மடங்கு இருந்துச்சு. அதோட ரேட் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. அந்த சின்ன கிளிப்பே வந்து 90 rupees, 150 rupees இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சமயமா கூட்டிகிட்டு போனா இல்லை வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் வாங்கலாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. முன்னாடி இருந்த கம்மநல்லிக்கும் இப்போ இருக்கிற கம்மநல்லிக்குமே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஏன்னா நிறைய நீங்கள் இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கனாலே தெரியும். பெங்களூரில் ஃபுட் ரிவ்யூவில் நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து கம்மநல்லியில் தான். நாங்கள் ஸ்ட்ரீட்டில் போகும்போதே லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டு பக்கமுமே வந்துட்டு கமன்னு ஒரே ஸ்மெல்லு. அவ்வளவுக்கு என்ன சொல்கிறது, சாயா ஷாப்பு, அப்புறமா வந்து பீட்சா, பர்கரு, அது போக வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, சொல்லவே முடியாது, எக்கச்சக்கமாக இருக்காங்க. உண்மையாக சொல்ல போனோன்னா பெங்களூரில் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க. பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி இப்போது கம்மநல்லியை வந்து மினி கமர்ஷியல் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாகிடுச்சு. நாங்கள் போகிற வழியில் வந்து வணக்கம் கஃபே அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்போ வணக்கம்னு போட்டிருக்கவுமே வந்து எங்களுக்கு பயங்கர குஷி. அப்போனா நம்ம ஊர் பக்கம் இருந்து தான் யாரோ வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் நாங்கள் வந்து அங்கே போகல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ரெஸ்டாரண்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து வாக்கபிள் நடந்தே போகலான்னே வந்துட்டோம். சித்தி வீட்டில் இருந்து இங்கே எப்படி ஒரு 15 to 20 minutes ஆயிருக்கும் நாங்கள் அங்கேருந்து நடந்து வர்றதுக்கு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் வந்து போகலான்னு சொல்லி வச்சுருந்தான் தம்பி. ஸோ மண்டே போகலாமா சண்டே போகலாமா அப்படின்னு பயங்கர குழப்பமாக இருந்துச்சு. அப்புறமா மண்டே வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, ஆஃபீஸு, அப்புறம் நாங்களும் இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து வரணும் அப்படியெல்லாம் யோசிச்சு சரி சண்டே நைட்டே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தோம். இதில் வந்து எங்கள் சித்தி மட்டும்தான் மிஸ்ஸு. ஏன்னா சித்திக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது பல்லு வலி, அதனால அவங்களால வர முடியல. மித்த நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். நாங்கள்லாம் போயிட்டோம். ட்ரீட் கொடுக்குற பாய் மட்டும் இன்னும் வரல. அவர் வந்து மத்தியானம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ மத்தியானம்லாம் அவங்க கூட இருந்துட்டு நீங்கள் அங்கே போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இங்கேயுமே வந்து செம கூட்டம். ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே வந்துட்டோம், பார்த்தா எல்லாமே புக்கிங்கில் இருந்துச்சு. நிறைய பேர் இப்போ நம்மளுமே வந்து பேர் கொடுத்துட்டு தான் வெளில நின்னோம். நமக்கு வந்து ஒரு 15 minutes வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 to half an hour வந்து நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். வெயிட் பண்ண அந்த கொஞ்சம் கேப்பில் வந்து ஒரு குட்டியாக ஒரு கூண்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தா 2 பூனைக்குட்டி அழகாக வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை கோர்த்து மேலே கை போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இல்லை ஆகல வெயிட் எவ்வளோ நேரம் கற்றுருக்கு. இப்போ 6 seat இருக்குன்னு வந்து கேட்டாங்க. நாங்கள் தான் 8 வேணும்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லியிருக்கோம். 8 மொத்தம். நம்ம இதே பேம்பு ட்ரீல பண்ணிருப்பாங்க. இதே ட்ரீல பண்ண மாதிரி Dragon chicken lollipop, 2 bamboo chicken biryani, 2 bamboo chicken biryani, 2 garlic naan, 2 butter chicken, 2 lollipop.
Sami nillu. இல்ல எவ்வளவு இருக்கு பாருக்கா லட்சமா இருக்கா ரெஸ்டாரண்டோட லுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக எந்த பக்கம் திரும்பினாலும் அழகாக லைட்டில் டெக்கரேட் பண்ணி அவ்வளோ எங்கே பார்த்தாலும் கண்ணை கவர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்குமே வந்து ஃபஸ்ட்டு 6 சீட்டு தான் இருக்குது, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 8 சீட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அருணோட ட்ரீட்டு தான் எங்களுக்கு. ஸோ அவன் தான் அந்த பர்த்டேக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் நாங்கள்லாம் என்ன வேணாலும் சாப்பிட்லான்டா இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி பிடிச்சதெல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. மெயினாக வந்து ட்ராகன் சிக்கன், அப்புறமா சிக்கன் லாலிபாப், அப்புறம் இங்கே பேம்பு ரெஸ்டாரண்ட் அப்படின்றதுனால மெயினாக பேம்பு பிரியாணி வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதனால் பேம்பு பிரியாணியில் மட்டன் சிக்கன் ரெண்டுமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நான்னால எப்போதுமே வந்து பட்டர் சிக்கனுக்கும் நானுக்கும் தான் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அது அப்புறமா கல்மி கபாப் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணோம். ஸோ குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் வந்து சூப்பர், சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்டாகவும் இருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் த ஃபுட்டுமே வந்து நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது இங்கே. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. தம்பி சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சான். அதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகி ரொம்ப ரீச் ஆனதும் இப்போ கொஞ்சம் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால். பட் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் க்யூவில் நின்று காத்திருந்து வந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுட்டுமே வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. பிரியாணி வந்து மைல்டான டேஸ்ட்டு தான். இது பேம்பு பிரியாணி அப்படின்றதுனால மைல்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப மசாலா போட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. பட் டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி மைல்டாக. அவங்க சர்வ் பண்ண விதமுமே வந்து நல்லா இருந்துச்சு. அழகாக அதில் அந்த பேம்பு பிளான்ட்லேருந்து கீழே கொட்டி அதை வந்து ஒரு மாதிரி ஸ்பூனில் வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணார். ஸோ அதுவுமே வந்து அழகாக இருந்துச்சு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சம்ருத் கூட எங்களுக்கு அதே மாதிரி வந்து ஒரு தடவை சர்வ் பண்ணிட்டு இருந்தா. கேக்குது பதிலா நாமக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. பில் பே பண்ணிட்டு போயிருந்தேன்.
ಎಲ್ಲೋ ಅದಲ್ಲಿ ಪೀಸೆ ಇಲ್ಲ. ஃபஸ்ட்டே கேக் வந்து வாங்கிட்டு போயிட்டு சரி லாஸ்ட்டாக கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்லியிருந்தோம். பட் இங்கே வந்து அந்த இது கொடுத்தாங்களே மெனு கார்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்கும்போது அவங்க டைம் பார்த்தாங்க ஒரு 10 o'clock மேலே இருந்துச்சு. அப்புறமா சரி ஓகே கேக் கட் பண்ணுங்க, பட் கேண்டில்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டர்லாம் எதுவும் இல்லாமல் சவுண்ட் எல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு இது பண்ணோன்னா நாளைக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. அதனால சீக்கிரம் இது பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுமே வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு கேண்டில் வந்து சும்மா அதில் மட்டும் குத்தி மட்டும்தான் வச்சுருந்தோம், மேட்ச் பாக்ஸ் பற்ற வைக்கல. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு பாட்டுமே வந்து மைல்டாக தான் பாடணும், மெதுவாக பாடணும். அதோட எங்கள் சொல்ல போனோன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க, நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்களே. அதனால சரி சீக்கிரமாக வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கிஃப்ட் வாங்கிட்டு போயிருந்தோம். சம்ருத்தும் சம்மியும் வந்து கொடுக்குற மாதிரி ஒன்று வந்து ஷர்ட்டும், இன்னொன்று வந்து ஸ்பெக்ஸ் மாதிரி அவனுக்கு வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ பைக்லலாம் போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த லாங் ட்ராவல் வந்து பைக்கில் பண்ணால் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ 2 பேருமே வந்து அவங்க மாமாவுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்தோம். ஸோ பக்கத்துலேயே வந்து நிறைய ஜூஸ் ஷாப்ஸ் இருக்கா, ஸோ அங்கே வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நம்ம நிறைய ஹேர் கட் விளாக் வந்து வருஷம் போடுவோம்ல. சார் கிறிஸ்மஸ் டைமில் தான் வந்து இங்கே ஹேர் கட் பண்ணுறதுக்கு வருவோம். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டு தான் இது. ஸ்ட்ரீட் பார்த்தீங்கனாலே எனி டைம் ஜேன்னு தான் இருக்குது, அவ்வளோ ரஷ்ஷு. அது போக வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் லைட், எங்கே பார்த்தாலும் லைட் டெக்கரேஷன் தான் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன பெட்டி கடையாக இருந்தால் கூட அதை வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கடைக்கு. இப்போ ஷாப் வைக்கணும்னா கூட அதுக்கு வந்து ரெண்ட்டுமே வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக. இங்கே வந்து நம்ம ஒரு ஷாப் குட்டியாக ஒரு பெட்டி கடை வைக்கணும் அப்படின்னாலுமே வந்து அதுக்கு பயங்கரமான காஸ்ட்னு சொன்னாங்க, பயங்கர ரேட்டு எல்லாமே வந்து ரொம்ப ரேட்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. மிட் நைட் கூட வந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி, ஜூஸ் குடிக்கிற மாதிரி, டீ ஷாப்பு, காஃபி ஷாப்புன்னு நிறையவே இருக்கா. அதனால வந்து இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் த லிவிங் வந்து இந்த ஏரியாவில் ஜாஸ்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ் அது ஐஸ் கட்டிய ரொம்ப கோல்டு. ரியாக்ஷன் நல்லா இருக்கலாம். அப்பா குடுறா, அப்பா குடுப்போம். ஏய் பயப்பறியா? இருக்கிறதுல எப்படி சாப்பிட்டேன்னா நாளைக்கு அங்கே வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போதே அருணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டாங்களா. அப்புறம் அருண் வந்து அவங்க கூட சேர்ந்து தளபதி படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டான். அப்புறம் சித்தப்பா கூட பசங்களை மட்டும் அனுப்பி வச்சிட்டோம் வீட்டுக்கு. அப்புறம் நான், இவங்க அப்பா, அகிலா,
ராஜேஷ் 4 பேருமே வந்து சரி நம்ம நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு நடந்தே வந்தோம். வரும்போது பார்த்தா ஒரு சாயா ஷாப் இருந்துச்சு. சரின்னு இங்கே வந்து கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்தாச்சு. ஐயோ எனக்குலாம் வயிறு ஃபுல்லுப்பா. ஸ்டாண்டெல்லாம் சூப்பராக இருக்குது. வீலு சைக்கிளில் உள்ள வீலை பிடிங்கிட்டு வந்துச்சுட்டாங்களாடா. சும்மா ஆஹா ஏன் வாங்கினாங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆள் உட்காந்து வாயில வை ஐஸ்ன்னு சொல்லி வாயில வச்சு டீ ஷாப்பில் வந்து லைட்டாக டீ மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தா வந்து கோகோனட் புட்டிங் வேறு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன் டீ, அப்புறம் நார்மல் சாயா, இது எல்லாமே வாங்கினாங்க. ஸோ அங்கே வந்து இந்த மட்டு பாட்டில் கொடுக்குறதா வந்து இது நம்மளுக்கு வந்து அந்த குட்டி மட்டு பாட் வந்து காலி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு கப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ டீயுமே வந்து லெமன் டீ நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதான், நாங்களுமே அதோட குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்குமே கிளம்பி வந்துட்டோம். இதோட நம்ம விலாகும் முடியுது. இந்த ட்ரீட்டை சூப்பராக எங்களுக்கு நடத்தி கொடுத்த என்னோட தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அருணை. நம்ம vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இது உங்களுக்கு தான் மச்சான். ஏய் சியர்ஸ் பண்ணலாம் அக்கா, சியர்ஸ். ஏய் அக்கா அக்கா சியர்ஸ் பண்ணலாம். இல்ல என்ன இருக்கு, கப்புல இருக்கு. ஏய் எங்கடா உன் கப்பு? சியர்ஸ்.